மரியாதை ராமன் வாழ்ந்துகிட்டு வந்த ஊருல ஒரு சந்தை இருந்துச்சு. அங்க ஒரு எண்ணெய் வியாபாரியும் மாவு வியாபாரியும் வியாபாரம் செஞ்சுகிட்டு வந்தாங்க. அந்த எண்ணெய் வியாபாரி அசந்து இருக்கிற சமயத்துல அந்த மாவு வியாபாரி எண்ணெய் வியாபாரி வச்சிருந்த காசை எடுத்து தன்னோட வச்சுக்கிட்டான். இது தினமும் நடந்துகிட்டே இருந்துச்சு. தன்னோட வியாபாரத்துல வர வருமானத்த கணக்கு பார்த்தப்பாதான் அந்த எண்ணெய் வியாபாரிக்கு இது புரிஞ்சுச்சு. உடனே மரியாதை ராமன் கிட்ட போய் முறையிட்டாரு அந்த எண்ணெய் வியாபாரி. மறுநாள் சந்தைக்கு வந்த மரியாதை ராமன் மாவு வியாபாரிய பார்த்து விசாரிச்சாரு. அதுக்கு அந்த மாவு வியாபாரி தான் எந்த காசையும் எடுக்கலைன்னு சொல்லி அழுதான். அவனோட பேச்ச நம்பாத மரியாதை ராமன் ஒரு பானையில நிறைய தண்ணி கொண்டு வர சொன்னாரு. உடனே ஊர்க்காரங்க ஒரு பானை நிறைய தண்ணி கொண்டு வந்தாங்க. மாவு வியாபாரி வச்சிருந்த காசு எல்லாத்தையும் அந்த பானைக்குள்ள போட சொன்னாரு மரியாதை ராமன். மாவு வியாபாரியும் அதே மாதிரி செஞ்சாரு. அப்பத்தான் அந்த நாணயத்துல இருந்த எண்ணெய் எல்லாம் தண்ணிக்கு மேல மிதக்க ஆரம்பிச்சுச்சு. மாவு வியாபாரி சம்பாதிச்ச காசுல எண்ணெய் ஒட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எண்ணெய் வியாபாரம் செஞ்ச நாணயத்துல கண்டிப்பா எண்ணெய் ஒட்டி இருக்கும். அதனால் இது நீ எண்ணெய் வியாபாரி கிட்ட இருந்து திருடின காசுதான்னு சொல்லி அவன காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சாரு மரியாதை ராமன்.